Hi everyone, welcome back to my channel. This video is going to be in Tamil. So, இன்னைக்கு இந்த டிசைனை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெட்டல்ஸ் ஹாஃப் சர்க்கிள் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டு அதை வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ மருதாணி பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்றக்கான வீடியோ நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து ஹிந்தியில் இருக்கும். ஸோ தமிழில் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் வந்து அதே மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சி அதையும் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் ரோஸ் டிசைன். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்திங்கன்னா தேர்ட் லேயர். ஸோ இங்கே நான் தேர்ட் லேயரோடு ஸ்டாப் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் வந்து 4 லேயர்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த தேர்ட் லேயர் லாஸ்ட் லேயரில் வந்து இந்த ஹாஃப் சர்க்கிளுக்கு பதிலாக அந்த கோபுர ஷேப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 சைடும் கொஞ்சம் கர்வாக வரும். அந்த மாதிரி ஷேப் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இங்கே நான் ட்ரா பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அரபிக் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியான ஒரு டிசைன்ஸ் தான். எங்கள் சேனலில் கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. இதை விட இன்னும் நிறைய டிசைன்ஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செமி ப்ரைடல், ஹாஃப், பேக் ஹேண்ட், ஃப்ரண்ட் ஹேண்ட் எல்லாமே அரபிக் டிசைன், சிம்பிள் அரபிக் டிசைன், சிம்பிள் ரோஸ் டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த ரோஸ் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவுட்லைன் போடணும். அவுட்லைன் வரைஞ்சிட்டு இந்த சைட்லேருந்து ஒரு கொஞ்சம் கர்வியாக நான் ஒரு 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் ட்ரா பண்ணிடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஹம்ஸ் மேலே கொஞ்சம் ஒரு திக் லைன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இப்போ ட்ரா பண்ணுறது வந்து பேசிக் பார்டர். இது ஒரு முக்கால்வாசி லைன் வந்து ரெண்டுமே ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து ஒரு லைன் எடுத்தோன்னா அப்புறம் மேலேருந்து ஒரு லைன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதையும் வந்து இன்னொரு லைன் வரைஞ்சி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து இது வந்து டைரெக்டாக ஃபில் பண்ணுவாங்க லைனே போடாமல். இப்போ நான் இங்கே ஆல்ரெடி ஃபில் பண்ணல. இந்த மாதிரி ரெண்டுமே ஓகே தான். பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக தெரியும். கண்டிப்பாக இங்கே தேர்ட் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஹம்ஸ் வரைஞ்சிக்கிறேன். அண்டு இங்கே வந்து நிறையா ஒரு தப்பு பண்ணுவாங்க அந்த லைனிங்கில். இப்போ நாங்கள் டார்க் லைன் பண்ணீங்களே அதுக்கு மேலே வந்து ஹம்ஸ் வரையக்கூடாது, அது ரொம்ப மெஸ்ஸி ஆயிரும். ஸோ அதனால் எப்போயுமே லைன் போட்டுட்டு ஹம்ஸ் வரைங்க. ஸோ இப்போ இங்கே வரைய லீஃபோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காஃபி பீன்ஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காஃபி கொட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் அது வரையும். ஃபஸ்ட்டு ஒரு லீஃப்க்கான நார்மல் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் அது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி 2 அவுட்லைன் கொஞ்சம் வேவியாக கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்ஸ், டியர் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டியர் ட்ராப்ஸ் வெயின்ஸும் நம்ம வரைஞ்சிக்குவோம். ஒரு 5 செட் இல்லை 3 செட் அந்த மாதிரி. டியர் ட்ராப்ஸ் வெயின்ஸ் எப்பவுமே வரையும் போது கீழே கொஞ்சம் பெருசாகவும் அப்படியே மேலே போக போக சின்னதாகவும் போட்டுகிட்டே போகணும். எந்த ஒரு லீவ்ஸாக இருந்தாலுமே அந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். இந்த சைடும் அதே காஃபி பீன் வெயின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், லீவ்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இங்கே வந்து நான் வரைய பார்த்திங்கன்னா என்னோடய ரிங் ஃபிங்கர்லேருந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஆல்ரெடி. ஸோ ஹம்ஸ் கொடுத்துட்டு நான் இப்போது மிடில் இருக்கிறத திக் பண்ணிடுவேன். ஸோ இப்போது நான் இந்த சைடில் வந்து சுண்டு விரல் சைடில் வந்து இந்த சைடில் வந்து நான் ஸ்பைரல் வரைகிறேன் இல்லையா, ஸ்வெல்ஸ் வரைகிறேன் இல்லையா. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஆப்போசிட் சைடில் கூட ஸ்வெல்ஸ் வரையலாம். இது வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் தான். இப்போ நான் இந்த இடத்துல கல்ஃப் ரோஸ் போட்டிருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த தம்புக்கு கீழே கல்ஃப் ரோஸ் போட்டு அதுவே அப்படியே மிரர் ஆப்போசிட்டாக கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த ஸ்வெல்ஸ்க்கு பதிலாக வேறு யூஸ் பண்ணலாம், இந்த ஸ்வெல்ஸ் எனக்கு வரலைன்னா நீங்கள் பேசிக் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போடலாம் இல்லையா, அதுவும் போடலாம். இல்லை ஏதாவது ஸ்மால் லீவ்ஸ் அந்த மாதிரி வரைஞ்சி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் நான் வந்து பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் வந்து 3 லீஃப் செட்டு அண்ட் ஒரு ஸ்வெல் வரைஞ்சி மேலே எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் ஒரு 2 செட் ஆஃப் சின்ன வெயின்ஸோட செட் நான் எடுத்திருக்கேன். வெயின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயின்ஸ் வந்து ஈஸியாகிடும் போக போக. எனக்கும் ஸ்டார்டிங்கில் வராமல் தான் இருந்தது. வெயின்ஸோட வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெய்லி ஒரு 2 ஹார்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லாஸ்ட் ஃபிங்கரில் வந்து நான் ஒரு பார்டர் டிசைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பார்டர் டிசைனுக்கான வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக எப்படி அதை ட்ரா பண்ணுறது, ஒரு பார்டர் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். இது ஒரு சிம்பிள் பார்டர் டிசைன் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிப்பில் வந்து நான் நார்மலாக எப்பயுமே நம்ம நார்மலாக டிப் வைப்போங்க. அதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் ஒரு இப்போது க்ளவுட்லாம் வரையும் போது நம்ம ஒரு ஷேப் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஷேப் கொடுத்து டிப்பை வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 3 செட் ஆஃப் வெயின்ஸ் கொடுத்துட்டு சும்மா ஒரு நார்மல் காமன் பார்டர் வந்து க்ரியேட் பண்ணி நான் இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ நாங்கள் ப்ராடக்ட்டும் செல் பண்ணுறோம். மருதாணி பவுடர், ஆயில், செலோஃபின் ஷீட், ப்ரீ ரோல் கோன், ப்ரீ கட் ஷீட்ஸ், ஆர்கானிக் ஹெனா கோன், நெயில் ஹெனா கோன், ப்ராக்டிஸ் கோன், இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம். இல்லாட்டி எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.